ஹலோ, வெல்கம் டு அம்முகே மல்டி சேனல். இந்த வீடியோவில் ஸ்கூல் லஞ்சு, காலேஜ் லஞ்சு ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரி லஞ்சு, அதுக்கேற்ற ஸ்நாக்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கும் போதே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி குடமிளகாயில் நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சைடு சாதமாக வெந்துடுச்சு, அதையும் வடிச்சிடலாம். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 3 பெரிய குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சைடில் எனக்கும் டீ போட்டு வச்சுட்டேன், அது குடித்தா தானே நம்மளுக்கும் வேலையாகும். அது டீ குடிச்சிக்கிட்டே வேலையும் பார்க்கலாம். இப்போது காலையில் டைமு 5 ஆகுது மணி. இதில் இப்போது 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது குடமிளகாய் கிரேவி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை மட்டும் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். கிரேவியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் கிளறி கொடுத்தா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கோஸில் ஒரு போண்டா செய்ய போகிறேன். கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. அதில் ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கடலை மாவு. நான் கவரோடு கொட்டுறேன்னு நினைக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே கொட்டிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த அளவு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் விடணும், ஜாஸ்தி மட்டும் விட்டுறாதீங்க, கொஞ்சமாக.
நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அது காஞ்சிடுச்சு நல்லா. இப்போ போட்டுடலாம், போண்டா போட்டுடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, கோஸு ஆனியன்லாம் சேர்ந்துருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆறுனால இது கிறிஸ்பியாக தான் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போண்டாவும் ரெடி. என்னோடய பையன் காலையில் 6:10க்கு காலேஜுக்கு கிளம்புவான். அப்போது எதுவும் சாப்பிட மாட்டான். அதனால் தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு அரை முடி தேங்காவை கட் பண்ணி போட்டு 3 ஏலக்காய் போட்டு சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைச்சி போண்டாவும் ரெடி. அந்த சைடு பாருங்கள். இது மட்டும் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். தேங்காய் பாலும் ரெடி. அவனுக்கு கொடுத்துடலாம். டம்ளரில் ஊற்றி ஒரு டம்ளர் என்னோடய பையனுக்கும், ஒரு டம்ளர் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். நம்ம தான் டீ குடிச்சிட்டோம் இல்லையா, அவங்க வரைக்கும் தான் தேங்காய் பால். இப்போது போண்டா ரெடி. சாதம் லஞ்சும் கட்டியாச்சு. ஸ்நாக்ஸு சைடிஷ்ஷு எது வேணால் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும் அந்த சாதத்துக்கு. குடமிளகா கிரேவிலேயே சாதம் கட்டிட்டேன். டைம் கரெக்டாக 6:05 ஆகிடுச்சு. அவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து விட்டுட்டேன். அவன் கிளம்பிட்டான். இப்போ கோலம் போட்டுடலாம். கோலம் போட்டாச்சு. இனிமேல் டெய்லி ரொட்டீன். இனிமேல் மற்ற வேலைகள்லாம் செய்ய வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.